ஒரே கொள்கை. என் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா சொன்னதும் என் சீமான் ஐயா சொன்னது இது 2 கொள்கை தான். என் விஜயகாந்த் ஐயா சொல்லுவார், இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நம்பி நான் கைவிட மாட்டேன்னு அவரும் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் என் சீமான் ஐயா இந்த விவசாயத்தை வளர்த்துனா தான் நாடு வளரும்னு சொல்லியிருப்பார். ஏன்னா எங்களுக்கு எப்பயுமே விவசாயத்தில் இருக்கிற எங்களுக்கு நான் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணி தான் எங்களுக்கு பழக்கம். அவங்க சொன்ன 2 கருத்து நான் யாருக்கு பயன்படுத்தினா யாருக்கு நல்லது பண்ணுறேனோ பண்ணலையோ, என் தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிற இப்போ இருக்கிற புது சிஎம் விஜய் சாருக்கு நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். மக்கள் என்ன ஆசைன்னா, அவர் தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றினார் பார்த்தியா, அது மக்கள் தேர்தல் அவர் முதல்வர் ஆவண எல்லாம் ஒரே நாளில் எல்லா கையெழுத்தும் போடுறதுன்னு தான் சொன்னார். சிலிண்டர்லேருந்து, தங்கத்திலேருந்து, பஸ் பேர்லேருந்து, கரண்ட்டு யூனிட் எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லி தான் அவர் பிரச்சாரத்துக்கே போனார். இப்போது அவர் சிஎம் ஆகிட்டார். ஒரு வேளை மக்களுக்கு இது நன்மை அடியில் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. என்னுடைய சீமானாயாவும் விஜயகாந்த் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு விவசாயம் 4 பேர் வாழ வைக்கிறவன் நான். இன்றைக்கி இருக்கிற விஜய் சாருக்கு என்னுடைய உழைப்பில் இருந்து அவர் வீட்டுக்கு கரண்ட்டு பில் ஃப்ரீயாக நான் கட்டுறேன். அவருக்கு 6 சிலிண்டர் என்னுடைய முதல்ல நான் சமாளித்து அவருக்கு நான் கொடுக்குறேன். அவருடைய சன்னுக்கு ஏதாச்சும் கல்யாணம் பண்ணார்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய அவர் என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரோ அதெல்லாம் என்னுடைய உழைப்பிலேருந்து நான் கொடுக்குறேன். அவருங்க ஃபேமிலியில் யாராச்சும் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகணுன்னாலும் அந்த பஸ்ஸுக்கு கட்டணமும் நான் கொடுக்குறேன். எல்லாம் அவர் அறிவித்த அறிக்கை எல்லாமே அவர் ஃபேமிலிக்கு நான் கொடுக்குறேன். அவர் மக்களுக்கு கொடுக்கணும், புரியுதுங்களா? அவர் மக்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார். அவருக்கு யாருன்னா கொடுக்குறீங்க இது வரையும் சொல்லியிருக்கீங்களா? இல்லை எந்த தொண்டராட்சி தலைவராக உனக்கு நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறா? என் சீமான் ஐயாவும் என் விஜயகாந்த் ஐயாவும் எனக்கு சொல்லிக் கொடுத்த புத்தி உன்னை என் மைண்டில் இருக்குது பிரதர். நான் என் சிஎம் தலைவருக்கு நான் கொடுப்பேன். நாளைக்கே நான் சென்னை போகிறேன். சென்னை போய்ட்டு அவருக்கு என்னென்ன கரண்ட் பில்லு எவ்வளோ அவர்லாம் அறிவிச்சாரோ அது எல்லாமே நான் கொடுத்துட்டு வரேன். அந்த தைரியமும் மன வலிமையும் என் சீமான் விஜயகாந்த் கேப்டன் ஐயா எனக்கு உருவாக்கி விட்டு போய்க்கிறாங்க. தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை மன்னிப்பு. அதுதான் என் கேப்டன் ஐயாவும் என் சீமான் ஐயா சொல்லிக் கொடுத்தேன் எனக்கு. புரியுதா? நான் காப்பாற்றுறேன் என் சிஎம்மை. நீங்கள் யாரும் காப்பாற்றாதீங்க மக்களை, நான் காப்பாற்றுறேன். நீங்கள் ஓட்டு போட்டு காப்பாற்றுனீங்க, நான் அவருக்கு கொடுத்து காப்பாற்றுறேன். அதுதான் என்னுடைய கொள்கை.